சும்மா பாட்டு கேட்டுட்டு இருந்தா எங்களுக்கு பத்தாது சார், உங்ககிட்ட நிறைய பேசணும் சார். நீங்க இன்னைக்கு இந்த உங்களுடைய சினிமா பாடல்கள் எல்லாத்தையும் கேட்டுட்டு இருக்கோம். இந்த சிம்பனி என்ன சார்? என்னமோ கேட்குறீங்களே நீங்கள். ஆமா சார், எங்களுக்கு புரியல சார், இப்போ தப்பாக தான் கேட்குறேன் சார். அது என்ன என்ன சொல்கிறீங்க? அது அது என்னன்னு ஏதோ ஒரு சொல்லுங்க. வார்த்தை சொன்னீங்களே, அது கேட்கல, சரியா கேட்கல. சிம்பனின்றீங்க, என்ன சார் அது? அது எதுக்கு இங்கே சினிமா பாட்டு கேட்க வந்துருங்க உங்களுக்கு? அதெல்லாம் இல்லை, ராஜா சாரை கேட்க வந்திருக்கோம். உங்களுக்கு சிம்பனினா என்னன்னு தெரியணும், அவ்வளோதானே? அவ்வளோதான் சார். இதயம் போகுதே இதயம் போகுதே என்னையே பிரிந்தே இதயம் போகுதே என்னையே பிரிந்தே காதல் இளம் காற்று பாடி வரும் பாட்டு கேட்காதோ இதயம் போகுதே என்னையே பிரிந்தே இதயம் போகுதே. இதை சிம்பனிங்கிறத பேச முடியாது. ஓகே, ஒரே பாட்டை விதவிதமாக பாடுவீங்களாமே? என்ன டெஸ்ட் பண்ணுறீங்களா? இல்லை சார், நீங்கள் என்ன எழுதிட்டீங்க, நான் விட மாட்டேன் சார். சரி சரி.
இதயம் போகுதே என்னையே பிரிந்தே இதயம் போகுதே என்னையே பிரிந்தே காதல் இளம் காற்று பாடி வரும் பாட்டு கேட்காதோ இதயம் போகுதே என்னையே பிரிந்தே. இந்த பாடல் இப்போ நீங்கள் கேட்டீங்களா இந்த மியூசிக்கை கம்போஸ் பண்ணது வந்து ஷூபர்ட் அப்படிங்கிற ஒரு கம்போசர். எந்த வருஷம் கம்போஸ் பண்ணார்னா 1822ஆம் ஆண்டு கம்போஸ் பண்ணப்பட்ட மியூசிக். 4 வருஷத்தில் இதை எழுதிட்டு இறந்து போகிறார் பிரகாஷ் சார். 40 இயர்ஸுக்கு அப்புறமா 46 இயர்ஸுக்கு அப்புறமா 1865ஆவது வருஷம் ஒரு பெரிய சிம்பனி ஆர்கெஸ்ட்ராவுடைய கண்டக்டர் இந்த ஸ்கோரை பார்த்துட்டு அவர் எழுதி வச்சதை பார்த்துட்டு அடடா இவ்வளோ அருமையான மியூசிக்காக இருக்கேன் இது ஏன் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு 1865ஆம் ஆண்டு வியனாவில் பெர்ஃபார்ம் பண்ணுது. இந்த இதயம் போகுதேயோட ஏன் அதை சேர்த்தேன்னா இந்த இதயம் போகுதே சாங்கை நான் கம்போஸ் பண்ணப்படும் பொழுது சின்ன வயசு பல மியூசிக்கெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறப்போ அடடா சூப்பர் இந்த மாதிரி ஒரு பீஸ் பண்ணியிருக்காரு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லாக இருக்கு அப்படிங்கிற அந்த ஃபீலில் கம்போஸ் பண்ண தான் இந்த இதயம் போகுதே. அந்த ஃபீல் ஒரு சிம்பனிங்கிறது வந்து இப்போ ஒரே நேரத்தில் 4 கவிஞர்கள் 4 வித்தியாசமான கவிதையை சொன்னால் நம்ம கேட்க முடியுமா? ஆனால் இது வயலின்ஸ் மட்டும் வாசிங்க. 1 2 3 1 2 3 1 2 3 இது ஒரு கவிதை. Sikai. Sikai. Now cello and violas only. இது ஒரு கவிதை அது ஒரு கவிதை ரெண்டு பேரும் சேர்ந்து வாசி. இப்போ now come to original. 1 2 3 1 2 go. அது இது ஒரு கவிதை. அங்கே ஃப்ரெஞ்சான் வந்ததே அது ஒரு கவிதை. எல்லா கவிதையும் ஒரே நேரத்தில் படிக்கப்படுகிறது என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே கிளாஸ் எடுக்க விரும்பலை.